6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நன்மையை தருவேன், சேமத்தை தருவேன். இது ஆண்டவர் எடுத்துரைக்கிற வாக்கு. உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பாருங்க. அந்த வசனத்துல சொல்ற 14வது வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை என்ன பண்ணணுமா? தாழ்த்த வேண்டும். முதல்ல தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படி என்று முழுவதுமாக நம்மை தாழ்த்த வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த காயின் பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்ற மாதிரி ஆண்டவரை எதிர்த்து பேசுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்த வேண்டுமா? எதுக்கு தாழ்த்தணும் பாருங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடுவதற்காக நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் முகத்தை நம்ம பார்க்கிறதுக்காக நம்ம தாழ்த்தணும். தைரியமா போய் ஆண்டவருக்கு முன்னாடி எப்ப நிக்கிறா தெரியுமா? நம்மள எந்த குறையும் இல்லை, ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தவே இல்லை, ஆண்டவர் ரொம்ப நேசிச்சு ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் கரெக்டா செஞ்சு எந்த தவறும் இல்லாம எந்த பிழையும் இல்லாம ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவரோடு நம்ம பேசுவதற்கு தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாருங்க, இந்த வசனத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, முகத்தை தேடி தங்கள் அப்போ பொல்லாத வழிகளை பின்பற்றி போனவர்களை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பொல்லாத வழிகளை தேடி போனவங்க யாரு? அந்த முதல் வரியில பாருங்க, அந்த வசனத்துடைய முதல் வரியில அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள். மற்றவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறவங்க குறிச்சுதான், திருவிருந்து பந்தியில கலந்து கொள்கிறவர்களை குறிச்சுதான், பரிசுத்த ஜீவிக்கிறேன் என்று சொல்லி பொல்லாத வழிகளை தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். இல்லையா சொல்லமா? தம்மோடு கூட அவர்கள் இருக்கவும் அவரோடு கூட அவரை பின்பற்றி அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரபல்யப்படுத்தவும் அவர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்களை தம்மோடு கூட தம்மை போல பரிசுத்தவான்களாக அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லியும் அவர் செய்த கிரியைகளை அவர்களும் செய்து இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் 12 சீஷர்களை விசேஷமாக தெரிந்து கொண்டார். நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, இதுல 12 பேர் விசேஷமானவர்கள். இந்த 12 பேர்ல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசும் அடக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. கூடவே இருக்கிறாரு. இந்த 12 பேருக்கு என்ன உரிமையோ அந்த உரிமை அவருக்கே இருந்தது. இந்த 12 பேருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை அவருக்கே இருந்தது. இந்த 12 பேரை பொது ஜனங்கள் எப்படியெல்லாம் மதிச்சாங்களோ அப்படியே அவரையும் மதிச்சாங்க. எப்போ ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்துகிறோமோ, எப்போ நம்முடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொள்கிறோமோ, அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. இந்த யூதாஸ் காரியத்தை சொன்ன பாருங்க. இந்த யூதாஸ் காரியத்தை சகலத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரோட கூட இருந்து சகல மேன்மையை அனுபவிச்சுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் அப்படிதான். யூதாஸ் காரியத்தை மாதிரி
ஆனா செய்யற கிரியைகளை எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல். யூதாஸ் காரியத்தினுடைய செயல் எல்லாம் எப்படி இருந்தது? ஏதாயிலும் ஆதாயம் பார்க்க முடியுமா? ஆண்டவருடைய சீஷன் என்கிறதை அவர் காரணம் காட்டி உலக நன்மையை ஏதாவது அனுபவிக்க முடியுமா? உலக பொக்கிஷங்களை ஏதாவது ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா? அவருடைய எண்ணம் எல்லாம் எது மேல இருந்தது? பணத்தின் மேலே இருந்தது. ஆனா எல்லா சிஷ்யர்களுக்கும் உரிய கனமும் மரியாதையும் அவருக்கு இருந்தது. கடைசி வரையில பாருங்க, ஆண்டவரை குறித்ததான பயம் கொஞ்சமும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு வெளிச்சமாக, எவ்வளவு வெளிப்படையாக, தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார். எவ்வளவு அற்புதங்களை, அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். எவ்வளவு இயற்கையின் மேலே அதிகாரம் செலுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் கண்கூட பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்கூட பார்த்துட்டு கூட ஆண்டவரை குறித்த கொஞ்சமும் பயமே. இங்க பாருங்களா, அவர் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களாம். அவங்க தான் பொல்லாத வழிகளை என்ன பண்ணாங்களா? தெரிந்து கொண்டார்களா? இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து ராம் முழுவதும் தரையில கிடந்தார். யாரு? தாவீது. பாருங்க, தாவீது உபவாசம் இருந்தார். எதற்காக உபவாசம் இருந்தாருன்னு சொல்லி எழுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைக்காக உபவாசம் இருந்தார். அந்த பிள்ளை யாருன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, பச்சைபாள் அவளிடத்துல தவறு செய்து பச்சைபாள் கர்ப்பவதியாகி கர்ப்பம் தரிக்கப்பட்ட பிள்ளை, அதுல பிறந்த பிள்ளை, பாவத்துல பிறந்த பிள்ளையை காப்பாற்றும்படி, அந்த பிள்ளைக்கு உடம்பு நல்ல சரியில்லாத சூழ்நிலையில காப்பாற்றும்படி என்ன பண்றாரு? போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. உபவாசம் எதுக்கு அப்படிங்கறத சொல்ல வரேன். நம்மை தாழ்த்துவதற்கும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்புவதற்கு தான் உபவாசம் ஒழிய நமக்கு சாதகமாக ஏதாயும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம தவறு செய்து கொண்டே யூதாசை போல ஆண்டவரை கோபமூட்டிக் கொண்டே ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே யூதாசை போல நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா சுகத்திலையும் எல்லா மேன்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. பாருங்க, தவறு செய்த பிள்ளைக்காக தாவீது உபவாசித்து அழுதார். ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணல? விடுவிக்க இல்லை. அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. இன்னொரு சரித்திர புஸ்தகத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. உபவாசம் இருக்கிறேன், என்ன காரணத்துக்காக உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தகாத விதமாய் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக உபவாசம் இருப்பது. அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துக்காக உபவாசம் இருந்து வெற்றி பெற்றவங்க பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. அவர்கள் உபவாசம் என்று பிரசித்திப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவருக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்கு முன்பதாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்தார்கள். இது பார்க்கிறோம். நாபோத்தை சாகடிக்கிறதுக்காக
ஆண்டவருக்கு விரோதமாக உபவாசம் இருந்தார். நாம் எழுதியிருக்கிறது அந்த வசனத்துல 11வது வசனம், அந்த பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அந்த அவன் பட்டணத்து மனுஷர் யெசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இப்போ யெசபேல் ராணி என்ன கட்டளை கொடுத்தாங்களோ அந்த மனுஷனை கொலை செய்யறதுக்கு, பாருங்க, ஒரு மனுஷனை கடவுளுக்கு விரோதமாக கொலை செய்வதற்காக என்ன பூர்வித்தாங்களா? உபவாசத்தை பூர்வித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ யாக்கோபுல எழுதுறாரு, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறதுனால, அங்க தாவீது தகாத விதமாய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. இங்கே என்ன பண்றாங்க? ஆகாபும் யெசபேல் ராணியும் ஜனங்களை தகாத விதமாய் ஒரு உபவாசத்தை குறிவித்து அங்கே ஒருவரை கொலை செய்வதற்காக உபவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துடலாம், ஆண்டவர் நம்ம பார்க்க மாட்டாரு, நம்மளை கவனிக்க மாட்டாரு என்கிறதெல்லாம் கிறிஸ்துவ ஜீவியம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம எதற்காக ஆராதனை செய்கிறோம், எதற்காக தேவ சமூகத்தில் கூடுகிறோம், எதற்காக நம்ம உபவாசிக்கிறோம், என்ன நம்முடைய நோக்கம் என்ன? அவர் நம்ம மனசுல இருக்கிறதை உள்ளுத்திரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் இருதயத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்ம என்ன ஏதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உருவானாவே அந்த எண்ணத்தை அவர் கண்டுபிடிச்சுவார். அவ்வளோ ஒரு ஞானமுள்ள, அவ்வளோ ஒரு தெளிவான நம்மை குறித்த அறிவுள்ள ஒரு தேவன். அப்ப நம்ம செயல்கள் ஆண்டவருக்கு விரோதமா இருக்குமானால் அதை ஆண்டவர் பார்க்காம கவனிக்காம இருந்திருப்பாரு. பாருங்க, 3 ஆண்டு காலமாக இயேசுவோடு கூட யூதாஸ் காரியோத்து இருந்தார். ஆனாலும் யூதாஸ் காரியோத்து அவர் என்ன பண்ணல? திருத்தி வாழ்கின்ற ஒரு வார்த்தையை யூதாஸ் காரியோத்துக்கு சொல்லவே இல்லை. நீ செய்ய வேண்டியதை செய்யன்னு சொல்ற. என்ன செய்யறதுக்காக ஆயத்தமா இருந்தான்? ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவதற்காக. இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? உலகத்தை வெறுத்து, உலக சிநேகிதத்தை வெறுத்து சபையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுவிக்கிறார். சபையிலே ஆண்டவரை உலகத்துக்கு விரோதமான காரியங்களை, உலகத்துக்கு விரோதமாக சபை இருக்க வேண்டும், உலகத்தின் காரியங்களோடு கூட ஒத்து போகாத சபை இருக்க வேண்டும் அப்படி என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? சபையில வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க உபவாசம் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம ஆட்களும் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அகல் ஏத்துறாங்கன்றதுனால நம்ம ஆட்களும் அகல் ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க மாலை போடுறாங்கன்றதுனால நம்ம ஆட்களும் மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உலகத்துக்குள்ள போயிடுச்சு. உலகத்திலிருந்து தனியா பிரித்து எடுக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய எண்ணம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மிகவும் பரிசுத்தமான ஜீவியம். இந்த உலகத்தோடு கூட கொஞ்சமும் ஒட்டாத, உறவில்லாத ஒரு ஜீவியம் தான் ஆண்டவர் விரும்புகிற ஜீவியம். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்தையே கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க? சபைக்குள்ள வச்சுட்டாங்க. அப்போ உலகம் எப்படி போகுதோ அப்படியே தான் சபைகள் போய் கொண்டிருக்கு. இதுல இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணணும்? தெளிவு பெற வேண்டும். நம்ம வாசிச்ச அந்த 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி, பொல்லாத வழிகளை விட்டு நாம என்ன பண்ணணும்? மனம் திரும்ப, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்த நாம உபவாசம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசம் எப்பவுமே நமக்கு தேவை. அது எப்பொழுதாவது ஒரு முறை மட்டும் தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் எப்பவுமே நமக்கு தேவை. எப்படி எப்பவுமே தேவைன்னு சொல்லி சொன்னா, நம்ம பலவீனப்படுத்த பிசாசு எப்பவுமே என்ன பண்றான்? ஆயத்தமா இருக்கிறான். அப்ப அவரை நம்ம ஜெயிக்க ஒரு ஷெட்யூல் போட்டு, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கொண்டாட்டம், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உபவாசம், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உழைப்பு அப்படின்னு சொல்லி இல்லாம, எப்பவுமே நம்ம உபவாசம் இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு உபவாசம் தேவையில்லை அப்படிங்கிறதல்ல. மற்ற நாட்களிலும் கூட, மற்ற 310 நாட்களிலும் கூட பிசாசு நம்மை மேற்கொள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? உபவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 40 நாள்ல ஒருவேளை நம்ம தேவையில்லாம கூட இருக்கலாம்.
ஆனா நமக்கு எப்பெல்லாம் விரோதமாக சத்துரு எழும்புகிறானோ, எப்பெல்லாம் நமக்கு விரோதமாக பலவீனம் எழும்புகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு விரோதமாக பிசாசு அவனுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் நாம் உபவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் அல்ல, இந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் உபவாசித்து மற்ற சரங்களைப் போல நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போவார்கள். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 41வது நாள் என்ன பண்ண போறோம்? திருப்பியும் தங்களுடைய பொல்லாத வழிகளை தேடி போறோம். தங்களை தாழ்த்த போறதில்லை, மனம் திரும்ப போறதில்லை, ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கையிட போவதில்லை. உபவாசம் என்கிற பேரில என்ன பண்றான்? எல்லாரும் செய்யறாங்களே நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்படிப்பட்ட உபவாசத்தை கர்த்தர் விரும்ப மாட்டாரு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தாழ்த்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் தேசத்துக்கு என்ன பண்ணுவாராம்? சேமத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில சேமம்னா ஆசீர்வாதம், நன்மை, சமாதானம், இவைகளை பெற்றுக்கொள்ள நாம் உபவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உபவாசங்களை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட உபவாசங்களை நாம ஏறெடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.